ஹாய் guys, நான் உங்கள் ரதி. வெல்கம் பேக் டு ரதி மீடியா சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தம்பி வந்துட்டு நான் அவன் ஃபேஸ் ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் ஃபில்டர் ஆட் பண்ணி போடுறதால தம்பியோட ஃபேஸ் வந்து ஒழுங்காக தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம ஒரிஜினல் ஃபேஸ் எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு இமேஜ் கொடுத்து சாட் ஜிபிடியில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இமேஜ் கிரியேட் பண்ணி கேட்டிருந்தேன். முருகர் இமேஜ் அண்ட் கிருஷ்ணா இமேஜ் கேட்டிருந்தேன். அவங்க கொடுத்துருந்தாங்க. அதான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஆனால் நம்மளோட ஃபேஸ் சேம் லைக் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவனோட ஒரிஜினல் ஃபேஸ் வந்து நீ நான் காமிக்க போகிறேன் வீடியோவில். தம்பி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்துட்டு தேய்பிறை சஷ்டி விரதம். ஸோ சஷ்டி விரதம் அன்னைக்கு வந்துட்டு தம்பியோட நேம் அண்ட் ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் எனக்கு. ஆக்சுவலி தம்பியோட ஃபேஸ் வந்து நெக்ஸ்ட் வந்துடும். தம்பியோட நேம் அப்படி கேட்டிங்க அப்படின்னா நலன் சஷ்டிக் ஸ்ரீ. ஸ்ரீன்றது அவங்க டேடி நேம். ஸோ அது பேக்ல சைடில் வந்திருக்காது இனிஷியல் மாதிரி. நலன் சஷ்டிக் அப்படின்னு ஏன் கேட்டிங்கன்னா தம்பியோட பிறந்த நேரத்தை பொறுத்து அவங்க வந்து அந்த நியூமராலஜி படி வைக்க சொன்னதால நான் நீல வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ சஷ்டிக்ன்றது நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் ஒன்று. ஸோ நலன் அப்படின்றது வந்துட்டு நான் நிலன் நிலா சந்தை நிறைய சொல்லிட்டே இருந்தேன் அவர்கிட்ட. அவங்க வந்துட்டு டக்குன்னு நான் சொல்லிட்டே இருக்கும்போது நலன்ல வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. நலன் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி நலன்ற நேம் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு எனக்கு அது கிடையாது. இன்னைக்கு வந்து அவ்வளோவா அது அந்த நேம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணலை. ஸோ நலன்னு எனக்கு வைக்க தோணவே இல்லை. நிவின் வைக்கலாம் அந்த மாதிரிலாம் தோணுச்சு. நிவின் பால் அந்த மாதிரி நிவின் வைக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. ஆக்சுவலி அவர் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணல. நலனுக்கு தான் மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நலன் வைக்க சொன்னாங்க. நலன் +60. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பிக்கு வந்து நேம் வச்சிருக்கோம். ஸோ தம்பியோட நேம் எப்படி இருக்கு, தம்பி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பேசி ரீட் பண்ணாமா பாட்டு வாங்க. இப்ப கொஞ்ச நேரம் நம்ம எடுத்துக்கலாமா அதையே? என் சாமி, ஒரு நிமிஷம் சாமி, ஒரு நிமிஷம் கண்ணா. கண்ணா கண்ணா, மம்மி பாரு உன்னை கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டீங்களா? வித் யுவர் பர்மிஷன். மம்மி வீடியோ எடுத்துக்கிட்டீங்களா சாமி? சரி, கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஃபேஸ் மட்டும் காமிச்சிக்கிறேனே. ஃபேஸ் மட்டும் காமிச்சிக்கிறேன் பட்டுமா. என் குட்டிமா, என் லட்டுமா, என் தங்க பிள்ளை, என் தள்ள பிள்ளை. சரி, சாரி டக்கண்ணா, சாரி டக்கண்ணா, சாரி டக்கண்ணா, சாரி டக்கண்ணா. என் குட்டி பிள்ளை, லட்டு பிள்ளை. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுடா கண்ணா. நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தம்பியோட ஃபேஸ் வந்து உள்ளே வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு ரூம்குள்ளேயே. ஸோ அதனால அவ்வளோ கிளியரா தெரியல. சரி, ஓகே, நமக்கு வெளியே கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு வெளியே தம்பி கொண்டு போயிருந்தேன். ஸோ கொஞ்சம் அப்போ வந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருந்தானா, அப்போ எடுத்த வீடியோ தான் இது. பார்த்துருப்பீங்கன்னு தெரியுது. ஆக்சுவலி ஏன் வீடியோ நான் போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்துட்டு அழாம இருக்கவே மாட்டான்ப்பா. அதுவும் ஃபோன்லாம் பக்கத்துல கொண்டு போனா செம்மையா கத்துவான். அவன் வந்து ஃபேஸா வச்சுட்டு 3 மாசமா நான் பட்ட கஷ்டம் இருக்கே, அது கடவுளுக்கு தான் தெரியுன்ற மாதிரி குழந்தை வளர்க்கறது ரொம்ப பெரிய கஷ்டம் போல இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். எதுக்கு அழுகுறானே தெரியாது அழுதுட்டு இருப்பான். எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்தாச்சு அழுவான். சில டைம்ல குழந்தைங்க எதுக்கு அழுகுறாங்கன்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். தூக்கத்துல அழுகுறாங்கன்னு வாழ் வாழ் வாழ்ன்னு கத்துவான். ஆஸ்பத்திரி ஓடி போயாச்சு. பார்த்தாங்க அப்படிதான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்போ எதுக்கு எடுத்தாலும் கத்துறது. எது பண்ணாலும் கத்துறது. அவன் தூக்கினாலும் கத்துவான், தூக்கலனாலும் கத்துவான், படுக்க வச்சாலும் கத்துவான், தூங்க வச்சாலும் கத்துவான், எந்த பண்ணாலும் கத்திட்டே இருக்கிறான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதனால தான் என்னோட வீடியோ வந்து எதுவுமே போட முடியல. தம்பி அழுகும் போது வீடியோ எடுத்து நல்லா இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி எடுக்காம இருந்தேன். பாத்தீங்கன்னா அந்த நேம் நான் ரிவீல் பண்ணிட்டேன். ஆக்சுவலி தம்பியோட பேஸ் ரிவீல் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் கைஸ். ஸோ நாளைக்கு வந்துட்டு ஆடி கிருத்திகை இருக்குன்றதால இங்க பக்கத்து கோயில்ல வந்து ஃபங்க்ஷன் இருக்கு முருகர் கோயில்ல. ஸோ அதுக்கு நாங்கள் எல்லாரும் மார்னிங் ஃபேமிலியோட போகணும். தம்பிக்கு வந்து வேண்டுதல் இருக்கு. ஸோ அதனால மார்னிங்கே கிளம்பி போயிடுவோம். ஸோ அதோட வீடியோட வந்து சந்திக்கிறேன், சரிங்களா? அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நாளைக்கு வந்து தம்பிக்கு வந்துட்டு அங்க வேண்டுதல் இருக்குன்றதால நாங்க போறோம். நாங்க நாளைக்கு அங்க போறோம் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து எனக்கு நிறைய கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதனால இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு தம்பி என்னென்ன பண்றான் அப்படின்ற மாதிரி நான் வந்து அப்லோட் பண்றேன். ஆக்சுவலி தம்பி பார்த்தீங்கன்னா குப்புற விழுந்துட்டாங்க. இப்போ குப்புறக்கா வந்துட்டாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. குப்புற விழுந்துட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் நாங்க சொல்லுவோம். விழுந்துட்டாங்க. அவங்க வந்து நகை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா நகை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி என்ன மாதிரி இருக்காங்க, டாடி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி தான் தம்பி இருப்பான். என்ன மாதிரி கொஞ்சம் கூட கிடையாது. அவ்வளோதான்.
ஸோ கைஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் கோயிலுக்கு போகிற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். மறக்காம உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சரி, ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.